ஃப்ரெண்ட்ஸ், பார்ட் 1 வீடியோ ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. இது பார்ட் 2 வீடியோ பார்ட் டைம் ஜாப்ஸ் பற்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்க்காதவங்க லிங்க்கில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக சொல்லலாம், அரிசிகள்லாம் பார்த்திங்கன்னா 5 கிலோ 10 கிலோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இல்லை 20-25 கிலோ பைகள்லாம் வந்து கடைகளில் தானே வாங்குகிறாங்க. நம்ம அதை மொத்தமாக அரிசி குடோன்லையோ இல்லை அரிசி சேல் பண்ணுறவங்கள்ட்ட மொத்தமாக வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம வீட்டில் வச்சு கூட அதை வந்து தெரிஞ்சவங்களுக்கு விற்பனை செய்யலாம். இடம் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் வீட்டில் பூச்செடி சிறிய சிறிய கன்றுகள்லாம் போட்டு, தென்னங்கன்று இந்த மாதிரி கன்றுகள்லாம் போட்டு கூட நம்ம அழகாக விற்பனை செய்யலாம். எல்லாருக்குமே தெரிஞ்ச தொழில் தான். நிறைய பேர் பார்த்துட்டு கூட இருப்பீங்க. ஏதாவது 1, 2 டெய்லர் ஷாப்பை நம்ம வந்து துணி தைக்கிற கடையை வந்து காண்டாக்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா, ப்ளவுஸ்களுக்கு கொக்கி வச்சு கொடுக்குறது, மிஷினில் வச்சு தைக்க முடியாத ஸ்டோன்ஸை வந்து கையில் தான் தைக்கக்கூடிய ஸ்டோன்ஸ் இதெல்லாம் வச்சு கொடுக்குறது, இது கூட நல்ல ஒரு பிஸ்னஸ் தான். பிரச்சனை வராது. நம்பிக்கையானவங்க நம்மளை சுற்றி இருக்காங்க அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள்லேயே இந்த சேமிப்பு நீங்கள் பண்ணலாம். இது வந்து ஒரு நல்ல சேமிப்பு. இன்னொன்று வந்து உங்களுக்கு வந்து இது ஒரு பிஸ்னஸாகவும் நீங்கள் இதை எடுத்துக்கிடலாம். இப்போ நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, ஒரு 20 பேர் சேர்த்து ₹210 வசூல் பண்ணணும் அந்த சீட்டுக்கு மாதம். அதில் ₹10 வந்து சீட்டு எழுதுகிற உங்களுக்கு அது அந்த இப்போ 20 பேர்னா ₹200 உங்களுக்கு அது கிடச்சிரும். 5 வருஷம் இது சேமிக்கணும். அதாவது 60 மாதம். அப்போ கட்டுறது ₹12,000. ஒவ்வொரு மாதமும் வசூல் பண்ணுற தொகையை யாராவது வட்டிக்கு கேட்டால் குறைஞ்ச வட்டிக்கு நீங்கள் உங்களுக்குள்ளேயே வட்டிக்கு கொடுத்துக்கிடலாம். ஸோ லாஸ்ட்டாக 60 மாதம் 5 வருஷம் கழித்து அதை நீங்கள் அந்த வட்டி எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு 20 பேருமே ஷேர் பண்ணி எடுக்கும்போது இது வந்து ஒரு நல்ல ஒரு சேமிப்பு கலந்த ஒரு சின்ன பிஸ்னஸாகவே நீங்கள் பண்ணலாம். இதுவுமே எங்கள் ஏரியாவில் நிறைய பேர் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் பிரச்சனை வராத நபர், நம்பிக்கையான நபர்கிட்ட சேர்ந்து இந்த தொழில் நீங்கள் பண்ணணும். எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஆடு, மாடு, கோழி, முயல், கிளி, குருவி அப்படின்னு நிறைய வளர்த்து அதை வந்து பிஸ்னஸாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னை கேட்டால் சூப்பரான சிறந்த தொழில், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான தொழில்னு கூட சொல்லலாம். நானே ராஜா நானே மந்திரிங்கிற மாதிரியான ஒரு நல்ல ஒரு தொழில். பத்தி, சாம்பிராணி, ஃபினாயிலு, அப்புறம் ஹேர் ஆயில், தேங்காய் எண்ணெயில் நிறைய மூலிகை கலந்த ஹேர் ஆயிலு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய வந்து தயாரித்து இப்போலாம் வந்து சேல் பண்ணுறாங்க. அதுக்கான ட்ரைனிங்லாம் நிறைய கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கூட நீங்கள் செய்யலாம். அடுத்து கொரியர் போடலாம். ஈவினிங் டயத்தில் கூட அழகாக ஒரு கொரியருக்கு ஷாப்பை நம்ம காண்டாக்ட் பண்ணிக்கிட்டு கொரியர் போடலாம். பார்ட் டைம் ஒர்க் கடைகள்லேயே வந்து பார்ட் டைமாக வந்து கொஞ்சம் நம்ம ஒர்க் பண்ணலாம். பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டோ இல்லை நமக்கு சூட்டபிள் டயத்தை மட்டும் கேட்டுட்டு ஏதோ ஒரு சின்ன அமௌண்ட் தந்தால் கூட பரவாயில்ல, அந்த மாதிரி கேட்டு ஒர்க் பண்ணலாம். சில கிளினிக்லாம் பார்ட் டைமாக தான் இருக்கும். அதாவது அவங்க ஹாஸ்பிட்டலில் அவங்க வந்து வெளியில் ஜிஹெச் அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க ஸ்டாஃபு. ஈவினிங் டயத்தில் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் அப்படி டைமிங் மட்டும்தான் வச்சு இருக்க கிளினிக் இருக்கும். அந்த மாதிரி கிளினிக்கு காண்டாக்ட் பண்ணி கூட நம்ம ஒர்க் பண்ணலாம். நிறைய பேருக்கு கூடை, வளையல், கம்மல் இந்த மாதிரி கைவினை பொருட்கள் நிறைய பேர் செய்வாங்க. ஆனால் அதை வந்து எப்படி சேல் பண்ணுறது, அந்த பிஸ்னஸை எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு இல்லாமல் அதை அப்படியே பேசாமல் விட்டுருவாங்க கற்றுக்கிட்டுமே. எம்ப்ராய்டிங் அந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து செஞ்சு அதை கூட அழகாக எந்த மாதிரி மார்க்கெட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம சேல் பண்ணலாம். அடுத்ததாக லாஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நான் யூடியூப்க்கு கொடுக்குறேன். ஏன் நான் லாஸ்ட்டாக யூடியூப்க்காக இந்த லாஸ்ட்டு நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன்னா, இது வரைக்கும் சொன்ன அத்தனை தொழிலுமே வந்து எனக்கு நான் செஞ்சதும் மற்றவங்க செய்கிறத கேட்டும் கான்ஃபிடெண்ட்டாக உங்களுக்கு நான் கேரண்டி கொடுத்து சொல்லலாம். ஆனால் யூடியூப் அப்படிங்கிறது இப்போ தான் நானே ஆரம்பிச்சிருக்கேன். 2 மந்த்து தான் ஆகுது. ஸோ இதில் எந்தளவுக்கு வருமானம் வரும், இதை நம்ம எப்படி கொண்டு போகணும் என்னங்கிற டீட்டெயில்ஸு கிளியராக எனக்கே இன்னும் தெரியலை. ஸோ நான் இப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் இப்போ தான் நானே கற்றுக்கிட்டு இருக்கேன். ஆனால் நிறைய பேர் தெரிஞ்சவங்களும் இருப்பீங்க, இதை பற்றி தெரிஞ்சவங்க இருப்பீங்க. ஸோ நம்மளோட திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கான நல்ல பிளாட்ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யூடியூப் சேனலை சொல்லலாம். ஆனால் எனக்கு மானிட்டேஷன் எனேபிள் ஆகிட்டு எனக்கு என்ன வருமானம் வருது அப்படிங்கிறது கான்ஃபிடெண்ட்டாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா தைரியமாக இவ்வளோ வருமானம் வரும், இதில் நீங்கள் தைரியமாக இந்த பார்ட் டைம் ஒர்க்காக நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நான் கான்ஃபிடெண்ட்டாக சொல்லுவேன். இருந்தாலும் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதும் ஒரு நல்ல ஒரு பார்ட் டைம் ஜாப் தான்.